போகிறோம்னா சேவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்கு நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப்பு இது பச்சரிசி மாவு. 1 கப் கடலை மாவு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு, கொஞ்சம் சோடாப்பூ, பேக்கிங் சோடா கொஞ்சமாக, நெக்ஸ்ட்டு சால்ட்டு, உப்பு கொஞ்சம், நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு மிளகு சீரகம், இது 2ஐயும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். மிளகு சீரகம் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. இது 2ஐயும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அது 2ஐயும் பவுடர் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதில் பவுடர் பண்ணதை இதில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்தளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். மாவு பிசையும் போது கையில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த பதத்துக்கு வந்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொஞ்சம் ஊற வைக்கணும். ரொம்ப நேரம்லாம் வேணால், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தட்டு போட்டு மூடி வச்சு ஊற வச்சுக்கணும். இப்போ மாவு ஊறி இருக்கும். இப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கணும். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு அரிகரண்டி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம இப்போ வந்து சேவ் போட போகிறோம். பேக் சைடு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுங்க. இந்த மாவு எடுத்துட்டேன். இந்த அரிகரண்டியில் இப்படி தேய்ச்சி விடணும். பக்கத்தில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கணும். சிம்மிலே வச்சு தான் செய்யணும். ஃபுல்லாக வச்சிடக்கூடாது, இல்லைன்னா கருகிரும். ரைட்டை பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அப்படி எடுத்து போட்டோம். இப்போ சேவு நல்லாவே வந்துடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கலரில் வரும், நம்ம எடுத்துடணும். இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து போட்டுருணும். நல்லாவே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்களேன். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ எடுத்துடலாம். குட்டி கப் 1 கப்பு தான் எடுத்தோம் மாவு. ஆனால் எவ்வளோ சேவ் வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நீங்களும் இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக தொட்டவுடனே உடையும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.